ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். பைபிளை எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா எல்லாரும் வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த சம்பவத்தை எல்லாருமே படிச்சிருப்போம், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. முக்கியமாக ஆண்டவரை அறியாத மக்களுக்கு கூட இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தெரியும். என்ன அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். காணா ஒரு கல்யாணம் இல்லை. சரி, நான் எந்த புக்கில் இது வருதுன்னு நான் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் இது வர ஒரு சம்பவம். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 16-17. இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா அந்த அளவுக்கு நம்ம பைபிள் படிக்கிறோம்னு அர்த்தம். 1 சாமுவேல் 16-17 அதிகாரத்தில் நான் சொல்கிறேன். தாவீது கோலியாத் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். நான் எத்தனாவது படிக்கும் போதுன்னு தெரியல, எங்கள் தமிழ் துணை பாடத்தில் கூட அது ஒரு லெசனாக வந்துச்சு. நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு கூட இந்த தாவீது கோலியாத் கதை என்ன பண்ணும் தெரியும். எல்லா சண்டே கிளாஸ்லேயும் சொல்லி கொடுக்குற முக்கியமான ஒரு கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவீது கோலியாத்தோட கதை. ஆனால் இந்த சம்பவத்தை இன்றைக்கி நம்ம வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பைபிளை திறந்து அந்த அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத வசனங்களை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் நமக்கு பயன்படுகிற விதமாக ஒரு சில காரியங்களை இந்த சம்பவத்தின் மூலம் பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த இந்த சம்பவம், நாம் அநேக முறை வாசித்திருக்கிற இந்த ஒரு சம்பவம், எல்லாருக்கும் பரிச்சயமான சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு சம்பவமாக இருந்தாலும் இதிலே ஆழமான ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியங்களை இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை காரியங்கள்? 5 காரியங்கள். ஆமேன். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் தாவீது அந்த கோலியாத்தை என்ன பண்ணார், எதனால் அடித்தார்? கூழாங்கல்லை எடுத்து அடித்து வீழ்த்தினார். உண்மையா இல்லையாங்க? அதுதான் அந்த இடத்துல அதிசயம் நம்ம நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? தாவீது தன்னுடைய கூழாங்கல்லை எடுத்து ஒரே அடியில் அந்த பெரிய அரக்கன் மாதிரி இருந்த அந்த கோலியாத்தை என்ன பண்ணுறாரு, அடித்து வீழ்த்தினது தான் அதிசயம் நாம் நினைக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாகவே, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாகவே ஒரு சில காரியங்கள் இருந்தது. அதுதான் அதிசயம் நான் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன், ஆமேன். நீங்கள் அந்த சம்பவத்தை எடுத்து வாசிங்கன்னா அந்த இடத்துல கோலியாத் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மனிதன், அவன் பார்க்குறதுக்கே பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற. நல்லா கவனிங்க, உங்களுடைய கவனங்களை திசை திருப்ப வேண்டாம், எல்லாரும் இங்கே கவனிங்க. கோலியாத் அப்படின்ற மனுஷன் இஸ்ரவேல் தேசத்தில் அவன் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், என் கூட யாராவது மோத முடியுமா, என் கூட யாராவது மோதி பார்த்து ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு சேலஞ்சை கொடுக்குறான். என்ன சொல்கிறான்? சேலஞ்சை கொடுக்குறான். அந்த சேலஞ்ச் எப்படி சொல்கிறான்னா, பெலிஸ்தர்கள் சார்பாக, அதாவது பெலிஸ்தர்களுடைய தேசத்தின் சார்பாக நான் என்ன பண்ணுறேன், யுத்தம் பண்ணுறேன். நான் தோத்தா இந்த தேசமே தோத்த மாதிரி, அதே மாதிரி இஸ்ரவேலர்கள் சார்பாக யாராவது என்ன பண்ணுங்க, உங்களில் ஒருவன் என் கூட யுத்தம் பண்ணட்டும், அவன் தோத்துட்டா உங்கள் தேசம் என்ன பண்ண மாதிரி, தோற்று போன மாதிரின்னு ஒரு சேலஞ்சை கொடுத்து தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்குது. ஆமேன். நம்ம எல்லாருமே இதை படிச்சிருப்போம். நாங்கள் 2 பேர் மட்டும் சண்டை போடுறோம், வேறு யாரும் எங்களுக்கு வேணாம். எங்கள் தேசத்தின் சார்பாக நான் சண்டை போடுறேன், உங்கள் தேசத்தின் சார்பாக இன்னொரு யார் வேணாலும் உங்கள் தேசத்துலேருந்து வரட்டும், அவர் என் கூட சண்டை போடட்டும். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டு இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த தேசம்தான் ஜெயிக்கிற ஒரு தேசமாக இருக்குன்னு ஒரு சேலஞ்சை கொடுக்குறான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு டீலை கொடுத்து அந்த யுத்தத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இந்த நாட்டுக்கு, சரி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமீபத்தில் என்ன நடந்துச்சு, யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தம் வர நேரத்தில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி உங்களுக்கு கால் பண்ணி, நீங்கள் தான் யாராவது ஒருத்தனை என்ன பண்ணணும், சூஸ் பண்ணி யுத்தத்துக்கு அனுப்பணும்னு சொன்னால், இங்கே இருக்கிறவங்க யாராவது ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை சூஸ் பண்ணி அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டோம். எத்தனை பேர் உங்களில் ஆடு மேய்க்கிற மனுஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, சூஸ் பண்ண மாட்டீங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ஒரு மல்யுத்த வீரனையோ இல்லை ஒரு பயில்வானையோ இல்லை நல்லா ஜிம் பாடியாக இருக்கிற ஒரு மனுஷனை என்ன பண்ணுவீங்க? சூஸ் பண்ணி அனுப்புவீங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஆடுகளை மேய்க்கிற ஒரு தாவீதை அந்த இடத்துல ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் எவைகளை தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனம் உள்ளவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன், ஆமேன். அந்த இடத்துல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் ஒரு பெரிய அரக்கன், அவனை யாராலையுமே எதிர்க்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறுவனை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? தெரிந்தெடுக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இதை நம்ம வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு விதம். ஆமேன். அவனுடைய தேசத்திலே நிறைய பலவான்கள் இருந்தார்கள். அப்னேர் என்பவன் இருந்தான், அவன் ஒரு பெரிய பலவான். பெனாயா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், அவரு ஒரு பெரிய பலவான். யோவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரு ஒரு பெரிய பலவான். ஆசகேல்னு ஒருத்தர் இருந்தார். இவ்வளவு பெரிய பலவான்கள் இருக்கிற ஒரு தேசத்துல அந்த இடத்துல யுத்தம் பண்ண போனது யாரு? ஆடுகளை மேய்க்கிற தாவீது என்கிற ஒரு சிறுவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் இவ்வளோ உள்ளவர்களா இருந்தோம், இவ்வளோ பலசாலிகளா இத்தனை பேர் இருந்தோம், பலமுள்ளவர்களை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. ஆனால் உலகத்தால் பலவீனமாய் கருதப்பட்ட, உலகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தாவீதை ஆண்டவர் அந்த யுத்தத்திற்கு நேராக அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு 5 காரியங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கோலியாத்தை நம்ம வீழ்த்த வேண்டும் என்றால் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. கோலியாத்தை நம்ம வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வித்தியாசமானவர்களாக வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை போல ஒரு வாழ்க்கையை வாழாமல் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை போல தாவீதினுடைய வாழ்க்கை முறை இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். தேவன் யாரை பயன்படுத்துகிறார் சொல்லுங்க பாப்போம்? வித்தியாசம் உள்ளவர்களை பயன்படுத்துகிறார். ஆமேன். அதனால தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளாம் யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. அவருக்காக உலகத்திலிருந்து உலகத்தினரை போல செயல்படாமல் வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம், தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முதல் காரணமாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய இந்த சின்ன பசங்க புக்கிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 வித்தியாசங்களை கண்டுபிடி, 5 வித்தியாசங்களை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது போல் ஒரு 5 வித்தியாசங்களை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை வித்தியாசத்தை பார்க்க போகிறோம்? 5 வித்தியாசம். யாருடைய வாழ்க்கையில்? தாவீது என்பவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 வித்தியாசமான ஒரு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது காரியமாக, தாவீதினுடைய வாழ்க்கை மற்றவங்களை காட்டிலும் எதில் முதல்ல வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:5. அதற்கு அவன் இந்த இடத்துல நம்ம எதை குறித்து வாசிக்கிறோம்னா, சவுலை ராஜாவாக்குனதை குறித்து ஆண்டவர் வசனப்பட்டு சவுலை என்ன பண்ணிட்டாரு? புறக்கணிச்சிட்டாரு. அடுத்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜா தேவை. அந்த ராஜாவா யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி செய்யறாரு. யார் வீட்டுக்கு வந்திருக்கிறார் சாமுவேல்? இப்போ ஈசாயனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு எடுத்த உடனே காரியங்களை ஆரம்பிச்சிடல. அங்க இருக்கிற ஈசாயனுடைய குமாரர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, நல்லா கவனிங்க, என்ன பண்ண சொல்றாரு? பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அபிஷேகம் பண்ண போகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு முன்பதாகவே அங்க இருக்கிற எல்லா குமாரர்களையும் பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இங்க இருக்கிற ஒருத்தனும் பரிசுத்தமா இல்லை, இங்க இருக்கிற ஒருத்தனும் ஆயத்தமா இல்லை. சொல்லுங்க, என்னவா இல்லை? பரிசுத்தமா இல்லை, ஆயத்தமா இல்லை. அதனால அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றார், நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், அதுக்கு பின்பு நம்ம என்ன பண்ணலாம், பலி விருந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவங்களை கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு, அந்த வசனம் சொல்கிறது, அவன் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்களை என்ன பண்றாரு, பரிசுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்தம் பண்ணப்பட்டு ஆயத்தமாயிட்டாங்க. ஆமாவா இல்லையாங்க? ஆமா தானே? இந்த இடத்துல ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் யாரை சூஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தேகம். அப்போ ஆண்டவர் ஒருத்தவனையா பார்த்துட்டு இங்க இருக்கிற ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் புறக்கணிச்சிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கொஸ்டின், அங்க எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க, பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் தான், எல்லாமே என்ன பண்ணப்பட்டவர்கள் தான், ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனா ஆண்டவர் ஏன் தெரியுமா யாரையுமே சூஸ் பண்ணல? ஏனென்றால் சூழ்நிலைகளுக்காக ஆயத்தமாகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் பயன்படுத்துகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சூழ்நிலைகளுக்காக பரிசுத்தமாகிறவர்கள் ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, ஒருபோதும் பயன்படுத்துகிறது இல்லை. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த ராஜா அப்படின்ற ஒரு பதவி கிடைக்க போகிறதுன்றதுக்காக என்ன பண்ணப்பட்டாங்க, பரிசுத்தம் பண்ணப்பட்டாங்க. அதற்காக என்ன பண்ணப்பட்டாங்க, ஆயத்தம் பண்ணப்பட்டாங்க. அந்த பதவிக்காக, அந்த அந்தஸ்துக்காக, அந்த சூழ்நிலைகளுக்காக எப்பவுமே பரிசுத்தமா இல்லாதவர்கள் அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணப்படுறாங்க, பரிசுத்தம் பண்ணப்படுகிறார்கள், ஆயத்தம் பண்ணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் முன்பதாகவே சொன்னது போல சூழ்நிலைகளுக்காக பரிசுத்தம் பண்ணப்படுகிறவர்களையும் சூழ்நிலைகளுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறவர்களையும் ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் மற்ற நேரத்தில் எப்படி இருக்கிறோமோ இல்லையோ, நமக்கு ஒரு நன்மை வேணும், இல்லை நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணுன்ற நேரத்தில் மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்க முடியும்? ஆமேன். நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது தான் நமக்கு அந்த இடத்துல ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை ஒருவேளை நாம் செய்வோம் என்று சொன்னால், கோலியாத்து மாதிரி எவ்வளோ பெரிய அரக்கம் வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வீழ்த்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். சூழ்நிலைகளுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறவர்களையும் சூழ்நிலைகளுக்காக பரிசுத்தமாகுகிறவர்களையும் ஆண்டவர் நிராகரித்து விடுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இப்போ அங்கே இருந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிராகரித்து விட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்ன, இங்கே தான் ஆண்டவர் போக சொன்னார், இங்கே தான் எல்லாரையும் செக் பண்ணி சொன்னார், இங்கே தான் ஆண்டவர் அடுத்த ராஜாவை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அமிச்சார். ஆனால் ஆண்டவர் யாரையும் என்ன பண்ணல, அந்த இடத்துல ராஜாவாக தேர்ந்தெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போதான் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறாரு, இதை தவிர்த்து வேற யாராவது உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறானா அப்படின்னு. அப்போதான் அந்த ஈசாய்க்கு என்ன பண்ணுது, ஞாபகம் வருது, இவர்கள் இல்லாமல் இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே நம்முடைய சபையில் தாவீதினுடைய ஒரு வாழ்க்கையை குறித்து நம்ம பேசியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? தாவீதினுடைய இன்னொரு யாரும் அறியாத ஒரு கதையை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு தடவை பேசியிருக்கிறேன். தாவீது தன்னுடைய குடும்பத்தினரால் புறக்கணித்து தள்ளப்பட்டார். ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாரும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாரும் கூடி வந்திருக்கும் பொழுது தாவீதுக்கு அழைப்பு கூட போல. அவர் எங்கே இருக்கிறாரு, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி இப்படி கேட்ட உடனே தான் ஈசாய்க்கு ஒரு குமாரன் இருக்கிறானே ஞாபகம் வருது. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல எழுந்து சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினர் மேலே ஏறி வரும்போது பார்த்தா ஒரு 10 பேர் லைனாக வராங்க. எத்தனை பேர்? 10 பேர். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு 8 பசங்க. எத்தனை பசங்க? 8 பசங்க. அவருடைய குடும்பத்தை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மைக் எடுத்து பேசுகிறாரு. இந்த மாதிரி இதுதான் நான், என் ஒய்ஃபு அப்படின்னு ஒரு பிள்ளைங்களா பேர் சொல்கிறாரு. ஒரு 7வது பையன் பேர் அவருக்கு என்ன பண்ணல, ஞாபகம் வரல. உன் பேர் நடா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிள்ளைகளோட பேர் கூட ஞாபகம் இல்லை. அவராச்சும் பரவாயில்ல, பேரை தான் மறந்தார். ஆனால் ஈசா என்ன பண்ணார், தனக்கு ஒரு குமாரன் இருக்கிறதையே மறந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சாமுவேல் தீர்க்கதரிசி இப்படி கேட்ட உடனே அப்பதான் ஞாபகம் வந்து ஓடி போய் தாவீதை எங்கிருந்து பிடிச்சிட்டு வராங்க, ஆடு மேய்க்கிற அதே இடத்துல இருந்து அவர் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வராங்க. அவருக்கு என்ன பயங்கரமா ராஜ உடையெல்லாம் போட்டு கூட்டு வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. கிழிஞ்ச உடைகளை தான் அவர் ஒருவேளை என்ன பண்ணிட்டு இருக்கலாம், போட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆடு மேய்க்க போனவங்கன்னா நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு நிலையில தாவீதை என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வராங்க. அந்த 12வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து என்ன பண்ணு, இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தலாமா? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு கொஸ்டின் திரும்பவும். தன்னுடைய சகோதரர்கள்லாம் முன்னாடியே வந்து நிற்கும் பொழுது சாமுவேல் அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களை பரிசுத்தம் படுத்தி கொள்ளுங்கன்னு சொன்னாரு. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொன்ன சாமுவேல் தாவீதை கூட்டின்னு வந்த உடனே தாவீதை பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாராங்க? சொல்லல. ஆமென், ஆமென். தாவீதை பார்த்து அவங்கள சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும். தாவீது, நீ என்ன பண்ணிருக்கிற, இப்பதான் ஆடு மேய்ச்சிட்டு வந்திருக்கிற, முதல்ல நீ என்ன பண்ணிக்கோ, உன்னை போய் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துற மாதிரியே தாவீதையும் அவர் என்ன பண்ணிருக்கணும், பரிசுத்தப்படுத்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு மாறு பேச்சையும் பேசாம, எந்த ஒரு குறுக்கீடையும் செய்யாம ஆண்டவர் முதல் வார்த்தையை சொல்றாரு, நீ இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க எல்லாரும் சூழ்நிலைகளுக்காக பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். ஆனால் தாவீதோ எப்பொழுதும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? முதல் வித்தியாசம் என்ன தெரியுமா? அவருடைய வித்தியாசம் உள்ள ஆயத்தம். சொல்லுங்க பாப்போம். வித்தியாசம் உள்ள ஆயத்தம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன். சொல்லுங்க, டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன். தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர் சூழ்நிலைகளுக்காக பரிசுத்தமாகல, ஏதோ பதவிக்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக தன்னுடைய பரிசுத்தமா அவர் காமிச்சு கொள்ளல. ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆடுகளை மேய்த்து கொண்ட நேரத்திலையும் ஆண்டவருக்காக அவர் பாடல்களை எழுதி கொண்டிருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரோடு கூட அவர் அப்படியே தன்னுடைய அந்த உறவை தக்க வைத்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை அவர் காத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற முதல் வித்தியாசம் என்னது? வித்தியாசம் உள்ள ஆயத்தம். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். வித்தியாசம் உள்ள ஆயத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம சூழ்நிலைகள் வரும்பொழுது தான் ஆயத்தப்படுகிறோமா? ஏதாவது ஒரு நம்மளுக்கு நல்ல காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்ற நேரத்தில் தான் நம்ம ஆயத்தப்படுகிறோமா? அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பரிசுத்தப்படுகிறோமா என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரத்தில் கம்யூனியன் சர்வீஸுக்கு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் தான் நம்ம மன்னிப்பு கேட்டு பரிசுத்தப்படுகிறோம், அந்த நேரத்தில் தான் ஆயத்தப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால், இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சூழ்நிலைகளுக்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு சொன்னா சூழ்நிலைகளுக்காக அல்ல, மனிதர்களுக்காக அல்ல, எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட எதிராளிகளையும் எப்பேற்பட்ட சத்துருக்களையும் ஒரே அடியில் வீழ்த்துவதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை தர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த முதல் வித்தியாசம் என்னங்க? வித்தியாசம் உள்ள ஆயத்தம். ஹல்லேலூயா. டிஃபரண்ட் ப்ரிப்பரேஷன். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் உள்ள ஒரு நோக்கம். சொல்லுங்க, டிஃபரண்ட் பர்பஸ். சொல்லுங்க பாப்போம். முதல் டிஃபரன்ஸ் என்னன்னா டிஃபரண்ட் ப்ரிப்பரேஷன். ரெண்டாவது டிஃபரன்ஸ் டிஃபரண்ட் பர்பஸ். வித்தியாசம் உள்ள ஒரு நோக்கத்தை தாவீது கொண்டிருந்தார். ஹல்லேலூயா.
அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். 17வது வசனம், 25வது வசனம், 27வது வசனம், 25வது வசனம், 27, 30. 17வது அதிகாரம் 25, 27, 30. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் அப்படியே இருங்க. 25வது வசனத்தில் இதை நம்ம என்ன வாசிக்கிறோம்? அங்க இருக்கிற ஜனங்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க? பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தவன் வந்து நின்றுட்டு பயங்கரமா ஆண்டவருடைய நாமத்தை தூஷிச்சு பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் யுத்தம் பண்ண வேண்டிய ஜனங்கள் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த கோலியாத்தை தோக்கடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க. அந்த கோலியாத்தை தோக்கடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? பேசிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது, இவனை கொல்லுகிறவனோ அவனை ராஜா என்ன பண்ணுவாரு? பயங்கர ஐஸ்வர்யவன் ஆக்கிடுவார். தன்னுடைய சொத்தை அப்படியே பாதியில எழுதி கொடுத்துருவாரு. அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம், நோ டாக்ஸ், டாக்ஸ் கட்டவே தேவையில்லை, இத்தனை சலுகைகள் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அந்த கோலியாத்தை தோக்கடிக்கிறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை ஒரு சத்துரு தூஷித்து கொண்டிருக்கிற நேரத்தில் மக்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? அங்க ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுறது பெரிய விஷயமா தெரியல. அங்க ஒருத்தவன் நிக்கிறானே, அவனை தோக்கடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த வசனம் மாத்திரம் இல்ல, 27வது வசனம். இதை போய் தாவீது கேட்கும் பொழுது இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு ஜனங்கள் திரும்ப 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 தாவீதுக்கு எல்லாரையும் பார்த்து கேட்குறான். ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, திரும்பி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்களும் என்ன திரும்பி சொல்கிறாங்க, இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. அடுத்து சரி ஓகே, இன்னும் ஒருத்தவன் வேற ஒருத்தர்கிட்ட போய் தாவீது கேட்குறாரு, ஐயா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே ஒருத்தன் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறானே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவனை விட்டு வேறொரு திரும்பி அந்த பிரகாரமாக தாவீது கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த எல்லா 3 வசனங்கள்லையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவனை தோக்கடிக்கிறதால நான் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர ஒருவரும் அந்த இடத்துல வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல தாவீதினுடைய நோக்கம் எல்லாரை காட்டிலும் வித்தியாசம் உள்ளதாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 சாமுவேல் 17:26 நம்ம திரும்ப வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது ஹல்லேலூயா. யாரும் கேட்காத ஒரு கேள்வியை தாவீது கேட்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா தாவீது சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இவன் எவ்வளோ பெரிய லாடாவனாலும் இருக்கலாம், ஆனா இவன் எம்மாத்திரம் அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை கண்டு மிகுந்த வேதனைப்பட்டு தாவீது அந்த காரியத்தை சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீதினுடைய நோக்கம் இந்த இடத்துல என்னவா இருந்துச்சு தெரியுமா? தாவீது என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னு தாவீது அந்த இடத்துல நினைச்சாரு. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன்னு சொல்லிட்டு தாவீது தன்னுடைய சிறு வயதை பார்க்காம, தன்னுடைய பலத்தை பார்க்காம, தன்னுடைய அனுபவங்களை பார்க்காம தாவீது என்ன தெரியுமா நினைக்கிறாரு? என் வாழ்க்கையின் மூலமா என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை தாவீது கொண்டிருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீது அவருடைய வாழ்க்கையில முதல் காரியம் என்ன பார்த்தோம்? வித்தியாசமான காரியத்தை, வித்தியாசமான ஆயத்தம். 2வது காரியம் வித்தியாசமான நோக்கம். மற்றவர்களுடைய நோக்கம்லாம் எனக்கு என்ன கிடைக்கும், இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் தாவீதினுடைய நோக்கம் என்னவா இருந்தது தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட என்னால் அதை பார்த்துட்டு என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாது என்று சொல்லி மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமுள்ள ஒரு நோக்கத்தை இருந்ததால தான் அப்பேற்பட்ட கோலியாத்தை தாவீதால தோற்கடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நோக்கம் இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு கேட்கிற கேள்வி, சபைக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதால எனக்கு என்ன கிடைக்கும், சர்ச்சுக்கு போறதால எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படிப்பட்ட நோக்கத்தோடு நம்ம சபைக்கு வந்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறதுல நம்மளுக்கு என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. நம்மால நம்முடைய சத்துருக்களை தோற்கடிக்க முடியாது, நம்மால சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரியுமா? ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வயசு 27 ஆயிடுச்சு. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஒரு 70 வயசு தான் வச்சிருக்கிறாருன்னா, ஆல்ரெடி என் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் பாதி வந்துருச்சு. நாம் எவ்வளோ நாள் வாழுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் நாம் எப்படி வாழுகிறோம் என்பது முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து வாழ்கிற வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் தவறாகிவிட்டது நிறைய பேருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வாதத்திற்கு நேராக தான் இன்றைக்கு சபைகளும் போதனைகளும் போய்கொண்டிருக்கிறதே தவிர, ஆண்டவருடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறதற்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் தவறல்ல. ஆபிரகாம் கூட இந்த உலகத்தில் வாழும்போது செல்வ சீமானாய் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தாரு? செல்வ சீமானதாய் வாழ்ந்தார். ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் தவறல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆனால் நம்முடைய நோக்கம் இந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராய் போய்விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது முக்கியம் அல்ல, நாம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த உலக மனிதர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம், என் வாழ்க்கையில் இது கிடைக்குமா அது கிடைக்குமான்றதான் உலக மனிதர்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததிகளாகிய நம்முடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் அழகா எழுதுறாரு, என் பாத்திரம் கம்ப்ளீட் பண்ணுங்க பாப்போம், நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. என் பாத்திரம் நிரம்புறது அப்படின்னு அப்படியே நிரம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிருக்கலாம். அவர் என்ன சொல்றார்? நிரம்பி வழிகிறது. நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட தண்ணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கப்பு நிறைய தண்ணியை ஊற்றிட்டு போய் கொடுப்பீங்க. ஆனால் வழியை எடுத்துன்னு போய் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. வழியை எடுத்துன்னு போனீங்கன்னா நீங்கள் எடுத்துன்னு போகும்போது என்ன பண்ணும், அது வெளியில் செதறிட்டே தான் இருக்கும். இதன் மூலமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நிரம்பி வழிகிற விதமாக ஆசீர்வதிக்கிறது. எதற்கு தெரியுமா? ஒரு கப்பு ஃபுல்லாக நிரம்புகிற மாதிரி ஆசீர்வதிச்சார்னா அது நமக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எறை குறிக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நோக்கம் எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய நோக்கம் இருந்தது என்று சொன்னால், நம்மால் நம்முடைய சத்துருக்களை என்ன பண்ண முடியாது? வீழ்த்த முடியாது. நம்மால் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது இந்த காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான நோக்கத்தை கொண்டிருந்ததால தான் அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? நேராக எங்கே போயிருப்போம்? சவுல் ராஜா கிட்ட போயிட்டு, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்களே இந்த கோலியாத்தை வீழ்த்தினா என்ன தருவீங்க? சர்வமானியம் தருவீங்க, அப்புறம் ஐஸ்வர்யவானா மாற்றுவீங்க, உங்கள் குமாரத்திய கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிருப்போம். ஆனால் தாவீது எங்கே போகிறார் தெரியுமா? தன்னுடைய கூடாரத்திற்கு அவர் போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கோலியாத்தை கொன்றதற்கு பிறகு ராஜா கிட்ட போயிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்கன்னு அவர் சொல்லி கேட்கல. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் செயல்பட்டதுனால அவர் தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பி போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த இரண்டாவது வித்தியாசம் என்ன? வித்தியாசமான நோக்கம். முதல் காரியம் வித்தியாசமான ஆயத்தம். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு வித்தியாசத்தை நம்மால பார்க்க முடியும். அப்படியே இந்த இடத்துல கோலியாத்து கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு முன்பதாக தாவீதை எங்க கூட்டு போய் நிறுத்துறாங்க? சவுல்
ராஜா கிட்ட போய் கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. என்ன பண்றாங்க? சவுல் ராஜா கிட்ட போய் நிறுத்துறாங்க. சவுலுக்கு இவரை பார்த்த உடனே ஒரே சந்தேகம், என்ன தம்மா துண்டு பையனா இருக்கிறான், இவன் எப்படி போய் இப்படிப்பட்ட ஒரு கோலியாத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, மற்றவன் தான் எவனும் போறதுக்கு ஆயத்தமா இல்லை, அட்லீஸ்ட் இந்த சின்ன பையனுக்காச்சும் தைரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் கையா அவனை அனுப்பாம சவுல் என்னத்தை கொடுக்குறான் அவன்கிட்ட? தன்னுடைய பட்டயத்தை எடுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பட்டயத்தை தாவீது அப்படியே என்ன பண்றாரு? தன்னுடைய கையில பிடிச்சி அப்படியே என்ன பண்றாரு? நடந்து பார்க்கிறார். நடந்து பார்த்துட்டு அவருக்கு இது என்ன ஆகல, அது ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா அவருக்கு பட்டயத்தை தூக்கி பழக்கமே கிடையாது. அது மாத்திரம் அந்த இடத்துல காரணமா இல்லை. அந்த இடத்துல தாவீது தன்னுடைய பட்டயத்தை நம்பவில்லை, தேவனாகிய கர்த்தரை அவன் நம்பினான். முழுமையான நம்பிக்கை பட்டயத்தின் மேல தாவீது வைக்கல, தேவனாகிய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேல அவன் நம்பிக்கை வைத்ததால இந்த பட்டயம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எதை கையில கொண்டு போனா? நல்லா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கூழாங்கல்ல கையில கண்டு போனான். இன்றைக்கு நம்ம கையில என்ன இருக்குதுன்றதை வைத்து ஆண்டவர் அதை பெரிய காரியமா மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை உங்க கையில ஒண்ணுமே இல்லை நீங்க நினைச்சீங்கனாலும், கர்த்தரை முழுமையாக நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் உங்களை கொண்டு எப்பேற்பட்ட கோலியாத்தி ஆண்டவரால் வீழ்த்த முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த பட்டயத்தை எடுக்காமலே போய் ஒரே அடியில் அந்த கோலியாத்தை என்ன பண்ணாரு? தாவீது வீழ்த்தி கீழே விடை செய்தார். ஹல்லேலூயா. இப்போ சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே அடியில கோலியாத்தை தாவீது என்ன பண்ணிட்டாரு? அடிச்சுட்டாரு. கோலியாத் இப்ப என்ன பண்ணிட்டாரு? கீழே விழுந்துட்டு படுத்து கிடக்கிறாரு. இப்போ யுத்தம் அபிஷியலா முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? கோலியாத்தோட தலைய என்ன பண்ணணும்? வெட்டணும். ஆமாவா இல்லையா? தாவீது அப்படியே கிட்ட போறாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சவுல் பட்டயத்தை கொடுக்கும்போது தாவீது என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? வேணான்னு சொன்னாரு. ஆனா எந்த தாவீது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பட்டயத்தை வேணான்னு சொன்னாரோ, அதே தாவீதுக்கு இப்ப அந்த பட்டயம் என்ன பண்ணணும்? தேவைப்படுது. அப்போ அந்த கோலியாத் கிட்ட போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து உருவி அவன் தலையை தாவீது விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை நாம நம்பி போவோம் என்று சொன்னால் சத்ருவனுடைய பட்டத்தை வச்சு அவனையே நம்மால வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பட்டயம்லாம் எனக்கு பழக்கமே இல்லை, எனக்கு இது வேணான்னு சொன்ன தாவீது எந்த எதிராளியை கல்லை கொண்டு வீழ்த்தினானோ அதே எதிராளியின் பட்டயத்தை எடுத்து அவனே என்ன பண்ணிட்டாரு? தாவீது வெட்டிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவுடைய பட்டயத்தை வேணான்னு நீங்க சொன்னாலும் ராட்சதனுடைய பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டும்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபைகளோடு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், அந்த இடத்துல மற்றவங்களுக்கும் தாவீதுக்கும் இருந்த வித்தியாசம், அவனுக்கு இருந்த டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஷிப். சொல்லுங்க, வித்தியாசமான ஐக்கியம். 3வது காரியம் என்னது? வித்தியாசமான ஐக்கியம். அந்த இடத்துல தாவீதினுடைய நம்பிக்கை பட்டயத்தின் மேலேயோ இல்ல அவன் அணிந்திருந்த ஆடைகள் மேலேயோ இல்ல, அவனுடைய நம்பிக்கை தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேல முழுக்க தன்னுடைய நம்பிக்கை இருந்ததுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டயத்தை வேணான்னு சொல்லிட்டு போன அதே தாவீது எதிராளியின் பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டும்படி ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்குது? பட்டயத்தின் மேல இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வேலையை நம்புறோம், நிறைய பேர் நம்முடைய பண ஆஸ்திகளை நம்புறோம், நிறைய பேர் நம்முடைய இன்ஃப்ளூயன்சஸை நம்புறோம். ஆனா நம்முடைய நம்பிக்கை இது மேலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிராளாகிய சத்ருவை நம்மளால என்ன பண்ண முடியாது? வீழ்த்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா தாவீதை போல வித்தியாசம் உள்ள ஒரு ஐக்கியத்தை நாம் ஆண்டவரோடு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மால் எப்பேற்பட்ட கோலியாத்தையும் வீழ்த்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்க தேவனை மாத்திரம் நம்பி உங்க வாழ்க்கையில செயல்பட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அற்புதங்களை நீங்க காண்பீங்க. ஆமேன். வீழ்த்த முடியாத சத்துருக்களை உங்களால வீழ்த்த முடியும். ஆமேன். வெளிவர முடியாத, விடுதலை ஆக முடியாத அநேக பிரச்சனைகள்ல இருந்து உங்களால விடுதலை பெற முடியும். எப்ப தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் நீங்க நம்புங்க, பட்டயத்தை அல்ல, உங்களுடைய அந்தஸ்துகளை, சொத்துக்களை, பணத்தை அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை,
தேவனுடைய பலத்தை நம்பி போய் பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் ஒரு காரியத்தை சொல்றாரு. அவரை விசுவாசிக்கிற யாவரும் புத்தி கெட்டாத அதிசயங்களை காண்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புத்தி கெட்டாத காரியங்களை, இதுவரைக்கும் ஒருவரும் ஒரு காலம் கண்டிராத காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும். பட்டயத்தின் மேல அல்ல, நம்ம அணிந்திருக்கிற ஆயுதங்களின் மேல அல்ல, ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது, தாவீதை போல வித்தியாசமுள்ள ஒரு ஐக்கியத்தை ஆண்டவரோடு நம்ம கொண்டிருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய எதிராளியும் நம்மால வீழ்த்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். மனிதர்களை ஒரு பெரிய மலை போல நீங்க நம்பி, இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு பட்டயத்தை நம்பினது போல மனிதர்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். இந்த உலக மனுஷங்களுக்கு எத்தனை திசை இருக்குதுங்க? நமக்கு 4 திசை. இந்த 4 திசையும் அடப்பட்டு போச்சுன்னா வேற திசை இல்லை. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அடுத்த சொல்யூஷன் ஒரு பாட்டில் விஷம். இன்னைக்கு உலகத்தானுக்கு அதுதான் சொல்யூஷன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 4 திசையும் அடைப்பட்டு போனாலும் மேல நமக்காக ஒரு திசை எப்பவுமே திறந்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் வேத வசனம் அழகா சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வித்தியாசங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். முதல் வித்தியாசம் என்ன? வித்தியாசமான ஆயத்தம். 2வது வித்தியாசம் வித்தியாசமான நோக்கம். 3வது வித்தியாசம் வித்தியாசமான ஒரு ஐக்கியம். 4வது ஒரு வித்தியாசம் வித்தியாசமான ஒரு முன்னேற்றம். சொல்லுங்க பாப்போம். வித்தியாசமான முன்னேற்றம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 48வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எப்படி கிட்டி வராரு? எதிராக கிட்டி வருகையில், நல்லா கவனிங்க, தாவீது எப்படி ஓடுறாரு? தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எப்படி ஓடுறாரு? எதிராக ஓடி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அந்த எதிராக ஓடி அப்படின்ற வார்த்தையை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். என்ன வார்த்தைய? எதிராக ஓடி. ஆமென். நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம், நீங்கள் எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல, எங்கள் வீட்டில் நாங்கள் திட்டு வாங்கினா அதை நாங்கள் டிவியில் பார்ப்போம். இந்த WWEன்னு ஒன்று போடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அந்த குத்து சண்டை டிவியில் பார்த்துருக்கிறீங்களா? அதை நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்பொழுது அதில் பிக் ஷோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்னது? இந்த பிக் ஷோன்றவர் நல்லா 7.5 அடி இருப்பார். எத்தனை அடி? 7.5 அடி. நல்லா பயங்கரமாக பலசாலியாட்டம், அப்படியே பயங்கரமான ஜிம் பாடிலாம் வச்சுட்டு இருப்பார். அவரை பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அவர்கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாது? சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த பிக் ஷோ முன்னாடி வந்துட்டாரு. இப்போ அவர் கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தவர் வரணும். அந்த WWE எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் போட்டால் தான் யார் வர போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். நான் நினச்சேன், இவருக்கு இணையாக போட்டி போட்டோம்னா அண்டர்டேக்கர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பயங்கரமாக சண்டை போடுவார். இன்னொருத்தர் பட்டிஸ்டான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிறையா சண்டை போடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் வந்தது யாருன்னா, ஒரு 3 அடியில் ஒருத்தர் இருப்பார், ரே மிஸ்டீரியோன்னு சொல்லிட்டு. நல்லா முகமூடிலாம் போட்டிருப்பான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவனை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. இவ்வளோ பெரிய பைல்வான் கூட சண்டை போடுறதுக்கு, 7.5 அடி இருக்கிற பைல்வான் கூட சண்டை போடுறதுக்கு எத்தனை அடியில் இருக்கிறவர் வந்திருக்கிறாரு? 3 அடியில் இருக்கிற ரே மிஸ்டீரியோ வந்திருக்கிறாரு. எனக்கு பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அவர் மியூசிக் போட்டுருச்சு, அவருக்கே தெரில, ஐயோ நான் போய் இவ்வளோ பெரிய கூட ஆள் கூட சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்குள்ளே ஏறி அந்த பிக் ஷோ ஒன்றுமே பண்ணல, இந்த காலை எடுத்து இப்படி ஸ்டேஜை தட்டினார். அதுக்குள்ளே இந்த குள்ளே இறங்கி ஓடி சுற்றி ஓடுறானே தவிர அவனால் என்ன பண்ண முடியல? அடிக்க முடியல. அந்த பிக் ஷோவுக்கும் அவருக்கும் என்ன தெரியுமா தோணுது? ஏன்டா டேய், என் கூட சண்டை போடுறதுக்கு இப்படிப்பட்டவன் அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் பைபிளில் நடந்துச்சு. கோலியாத் என்ன நினச்சிருப்பாரு? என் கூட சண்டை போடுறதுக்கு இப்படி ஒரு பொடியன் வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாவீது அந்த இடத்துல பயந்து ஓடலை, மாறாக அவர் எப்படி ஓடினாரு?
எதிராக ஓடி, அந்த பெலிஸ்தனுக்கும் அந்த சேனைக்கும் எதிராக ஓடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கோலியாத் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த கல் அவன் மண்டையில, அவன் நெத்தியில பட்டு ஆளு ஃபிளாட் ஆயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற வித்தியாசம் என்ன என்று கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து 40 நாள் காலையிலையும் சாயங்காலமும் அவங்க கோலியாத்தினுடைய குரலை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையிலையும் சாயந்தரமும் அந்த அரக்கன் வந்து ஆண்டவருடைய நாமத்தை தூஷிச்சு, உங்க இஸ்ரவேல் தேசத்துல என்ன எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் கூட இல்லையான்னு எத்தனை நாள்? 40 நாள் காலையும் மாலையும் ஒரே குரலை கேட்டுட்டு இருந்த அந்த ஜனங்களை தான் கோலியாத் என்ன பண்ணா? பார்த்துட்டு இருந்தான். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் கோலியாத்தை பார்த்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவனை விட்டு ஓடி போனார்கள். நீங்க வீட்டில் போய் டைம் இருந்தா படிச்சு பாருங்க. அவனை என்ன பண்ணாங்க? அவனை விட்டு ஓடி போனார்கள். அப்பேற்பட்ட சேனை அவனை விட்டு ஓடி போனார்கள் என்று கோலியாத் பார்க்கிறான். ஆனா இந்த 40 நாள் முடிஞ்சு, அதாவது 40 நாள் காலையும் மாலையும்னா எத்தனை தடவை அவனை ஜனங்க பார்த்துருக்கிறாங்க? 80 தடவை. ஆனா 81வது தடவை, 80 தடவை கோலியாத் எதை பார்த்தான்? தன்னை விட்டு பயந்து ஓடி போகிற ஜனங்களை பார்த்தான். 81வது தடவை அவன் கோலியாத் எதை பார்க்குறான் தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு தனக்கு எதிராய் ஓடி வருகிற ஒரு சிறுவனை கோலியாத் பார்த்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் ஒரு சேனையை பார்க்கல, ஒரே ஒரு சின்ன பையன் அவனுக்கு எதிராய் ஓடி வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைச்சான், என்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளு பத்தாது, ஒரு சேனையா என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட சண்டை போட வருவாங்கன்னு கோலியாத் நினைச்சான். ஆனா அவனுக்கு ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு சிறுவன் அவனுக்கு எதிராக ஓடி வருகிறான். 80 தடவை தன்னை விட்டு பயந்து ஓடுகிற ஜனங்களை பார்த்தவன் முதல் முறை 81வது தடவை என்னத்தை பார்க்கறான்? தனக்கு எதிராய் தைரியமா ஓடி வருகிற ஒரு சிறுவனை பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவன்லாம் வந்து தாவீதை பார்த்தவனே நினைச்சிருப்பான், இவன்ட்டெல்லாம் நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா என்ன பண்ணிருக்கலாம்? போட்டிருக்கலாம் கத்தி எடுத்து. கோலியாத் அதை பண்ணானா? இல்லை. அந்த இடத்துல அவன் பட்டயத்தை பயன்படுத்தினானா? பயன்படுத்தல. மாறாக அவன் என்னத்தை பயன்படுத்துறான் தெரியுமா? வார்த்தைகளை பயன்படுத்துறான். எதை பயன்படுத்துறான்? வார்த்தைகளை பயன்படுத்துறான். ஏன்னா சத்துருக்கு தெரியும் நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் என்ன பண்ணிரும்? வாய்க்காம போயிடும். அதனால ஆயுதத்தை அவன் பயன்படுத்தல, மாறாக வார்த்தைகளை அந்த இடத்துல கோலியாத்து பயன்படுத்துறான். அவன் நினைச்சிருந்தானா தாவீதுனா அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது, ஒரே போடு ஊஃபூன் ஊதுனா என்ன பண்ணிருப்பான்? தாவீது பறந்து போயிருப்பான். ஆனா இவங்கிட்டலாம் நான் எதுக்கு பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கோலியாத்து நினைச்சு அப்படியே அவனை போட்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல சத்துருவானவன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் அடி வாங்கினதுனால இல்ல, நிறைய பேர் பேசுற வார்த்தைகளினாலே நிறைய பேர் என்ன பண்றாங்க? சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. ஹல்லேலூயா. அநேகருடைய வார்த்தைகளை கேட்டே நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை நீங்க பயந்து ஓடலாம், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த கோலியாத்தை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருஷ்ணதேவராயர்னு ஒரு ராஜா இருந்தார். என்ன ராஜா? இந்த ராஜா என்ன பண்ணாராம், ஒரு நாள் இவருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு காட்டுக்கு போயிட்டு ஒரு 4 வேட்டை நாய்களை அவருக்கு முன்னாடி ஓட விட்டு இவர் பின்னாடி என்ன பண்ணுறாரு? குதிரையில் வேட்டையாடுறதுக்கு போறாரு. அந்த 4 நாய்களும் என்ன பண்ணிடுச்சு? ஒரு முயலை பார்த்துருச்சு. எதை பார்த்துருச்சு? முயலை பார்த்துருச்சு. அந்த முயல் என்ன பண்ணுது? பயத்தில் ஓட ஆரம்பிக்குது. இந்த 4 நாய்களும் நல்லா வெறியோட அந்த முயல் என்ன பண்ணுது? துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த முயலுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நம்மளால ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. சரி சாக தான் போகிறோம், அட்லீஸ்ட் கொஞ்சம் வீரமாக சாகலான்னு சொல்லிட்டு ஓடினே இருந்த முயல் டக்குன்னு இப்படி திரும்பி நின்ன உடனே அந்த 4 நாய்ங்க என்ன பண்ணிடுச்சு? நின்று முறைச்சி பார்த்துச்சான். இந்த முயல் வேற ஒன்றுமே பண்ணல, நல்லா கோபமாக மூஞ்சி வச்சுட்டு இப்படி ஒரு முறைச்சிட்டு இந்த காதை இப்படி தூக்குச்சான். அந்த 4 நாய்ங்க வந்த வழியே ஓடி போச்சு. இந்த முயலுக்கு இந்த டெக்னிக்கு ஈஸியாக ஒர்க் ஆகிடுச்சு. இதை பார்த்து அந்த பயங்கரமான ராஜா என்ன பண்ணாரு? அந்த முயல் நின்ன இடத்துல ஏதோ ஒரு விசேஷ வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டின்னு வந்து இந்த இடத்துல என்னுடைய சிம்மாசனம் இருக்கிற மாதிரி ஒரு அரண்மனையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அரண்மனையை கட்டினாராம். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு அந்த ஒரு முயலுடைய தைரியம் அதனுடைய வாழ்க்கையை காப்பாற்றினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த சத்ருவை பயந்து ஓட அந்த தைரியம் ஏதுவா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு இருந்த ஒரு தைரியம் என்ன தெரியுமா? அந்த கோலியாத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படின்ற ஒரு தைரியம் அவனுக்குள்ள இருந்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசை பார்த்து நீங்க சத்ருவை பார்த்து ஒரு நாளும் பயப்படக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். வசனம் இப்படி சொல்லல, பிசாசை பார்த்து ஓடிப்பாங்கள், அவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்பான்னு சொல்லல. ஓட வேண்டியது யாரு? நாம கிடையாது. அந்த இடத்துல ஓட வேண்டியது சத்ரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் சத்ருவுக்கு பயந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் ஓடுறது பயந்து, ஆனா என்ன பிடிக்க முடியுமா உன்னால அப்படின்னு சத்ருக்கிட்ட கேள்வி கேட்குறது. என்ன முடிஞ்சா பிடிச்சிப்பாரு அப்படின்னு பிடிச்சி சொல்லிட்டு ஏடா கூடமா மாட்டிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? துரத்திக்கிட்டே தான் இருப்பான். எத்தனை பேர் இது உண்மைன்னு சொல்றீங்க? ஆமேன், ஆமேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது அந்த இடத்துல தைரியமா போய் அப்பேற்பட்ட கோலியாத்தை தோற்கடிக்கிறதுக்கு வீழ்த்துவதற்கு காரணம் தாவீதுனுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்துச்சு. தாவீது சொன்னா, அவனுக்குள்ள இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பவர் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தெரியலங்க. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற வல்லமை நமக்கு தெரியறதில்ல. ஆமேன். ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையிலிருந்து பயங்கரமா சந்தன கட்டையெல்லாம் கடத்திட்டு ஒரு பெரிய லாரியில நல்லா ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு அரக்க மாதிரி ஒருத்தன் ஓட்டிட்டு வரான். அந்த மலையிலேருந்து அவன் இறங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனுஷன் நோஞ்சா மாதிரி இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நோஞ்சா மாதிரி, அப்படியே ஃபூன் ஊதுனா பறந்துடுற மாதிரி ஒரு மனுஷன். ஆனால் அவர் கையில் ஸ்டாப்னு ஒரு போர்டு வச்சிருக்கிறார். அந்த போர்டை பார்த்துட்டு அவன் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது, ஏய் நிறுத்து அப்படின்னு இந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற யாரை பார்த்து சொல்கிறாரு? அரக்க மாதிரி இருக்கிறவன் பார்த்து சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிடுறான்? வண்டியை நிப்பாட்டிடுறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த நோஞ்சா மாதிரி இருந்தவர் பார்க்க நோஞ்சா மாதிரி இருந்தாலும் அவர் ஷர்ட்டில் ஒரு பேட்ஜ் இருந்துச்சு. அவர் ஒரு பெரிய போலீஸ். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட உலக பிரகாரமான அதிகாரிக்கே அவ்வளோ வல்லமை, அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுன்னா, இந்த உலகத்தை படைத்து உங்களை என்னை உண்டாக்கின வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு எவ்வளோ பெரிய வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவை பார்த்து ஒரு நாளும் நாம் பயப்படாமல் வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது சத்ருவை நம்மால தோற்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாலாவது வித்தியாசம் என்ன சொன்னேன்? வித்தியாசம் உள்ள ஒரு முன்னேற்றம். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் அவனை விட்டு ஓடி போகும்பொழுது தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி வித்தியாசமா இருந்துச்சு? அவனுக்கு எதிராக அவன் ஓடி வந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நாம விசுவாசிக்கும் பொழுது சத்ருவை விட்டு நம்ம ஓடி போகல, சத்ரு நம்மை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது கடைசியாக ஒரு வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல சவுல் தாவீதை பார்த்து கேட்கிறாரு, நீ எப்படிப்பா கோலியாத்தை தோக்கடிப்ப? நீ சின்ன பையனா இருக்கிறியே, உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? நீ என்ன ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி கோலியாத்தை வீழ்த்த போறன்னு நம்ம தாவீதா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நம்ம தாவீதா இருந்தா, ராஜா நான் இந்த உண்டிக்கோல் அடிக்கிறதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு, என்கிட்ட ஒரு 5 கல் இருக்குது, அந்த 5 கல்லில் ஏதாவது ஒரு கல்லாச்சு அவன் மேலே படும்னு சொல்லியிருப்போம். ஆனால் தாவீதினுடைய ரிப்ளை அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை அந்த இடத்துல சொல்லலை, அவன் என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான்னு அந்த இடத்துல சொல்லலை. மாறாக அவனுடைய வெற்றிக்கான ரகசியத்தை தாவீது அந்த இடத்துல பகிர்ந்து கொண்டார். சக்சஸ் ஃபார்முலாவை தாவீது அந்த இடத்துல சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் ஆல்ரெடி ஒரு தடவை சிங்கத்தை கொன்னேன், நான் ஒரு தடவை கரடியை கொன்னேன். நான் யோசிச்சேன், நம்ம சவுலா இருந்திருந்தா, அப்படியாப்பா சிங்கத்தை கொன்னியா கரடியை கொன்னியா யாரு கண்டா கேட்டிருப்போமா இல்லையா? ஒரு சின்ன பையன் நான் போய் சிங்கத்தை கொன்னேன் கரடியை கொன்னேன்னு சொன்னா யார் பார்த்தா? சொல்றது தான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒருவேளை ஏளனமா பேசியிருப்போம். உண்மையிலே அந்த இடத்துல தாவீது சிங்கத்தை கொன்னதை யாரும் பார்க்கல, கரடியை கொன்னதை யாரும் பார்க்கல. ஆனா அவர் செய்யாதது ஒன்றும் சொல்லலை, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இந்த இடத்துல சொன்னார். ஹல்லேலூயா. இது
தாவீதினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வெற்றியை காண்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு ஒரே நாள்ல தாவீதை எல்லாரும் ஹீரோவா மாத்திட்டாங்க. ஆமாவா இல்லையாங்க? ஆமென். அந்த உலகத்தின் பார்வையில தாவீதுடைய முதல் வெற்றியாக அது கருதப்பட்டது. எது? கோலியாத்தை தாவீது தோற்கடிச்சது. ஆனா அதுக்கு முன்பதாகவே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக சத்துருக்களை தாவீது சந்திருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக சிங்கம் போன்ற, அநேக கரடி போன்ற காரியங்களை அவன் சந்தித்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை அவன் நம்பி இருந்ததுனால அப்பேற்பட்ட காரியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தித்த அந்த தாவீது இந்த இடத்துல அப்பேற்பட்ட கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐந்தாவது வித்தியாசம், வித்தியாசமான தனிப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, வித்தியாசமான தனிப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எல்லா சத்துருக்களையும் தோற்கடிக்க செய்ய முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு வெளியில நம்ம வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். வெளியில நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட ஜீவம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? வெளி வாழ்க்கையில வெற்றியை காண முடியாது. தாவீதினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை நம்பி கொடுத்திருந்த அந்த ஆடுகளை அவன் என்ன பண்ணான்? காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரையே தியாகமா வைத்து என்ன பண்ணான்? அந்த சிங்கத்தையும் கரடியும் தன்னுடைய சுய பலத்தினால அல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே அவைகளை கிழித்து போட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம கரெக்டா இல்லாம, இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வெற்றியுள்ளவர்களாக இல்லாம வெளியில எவ்வளவு வெற்றியுள்ளவர்களாக நம்ம காண்பித்தோம், அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் துபாய் தேசத்துக்கு போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே என்னை ஒரு உலகத்திலே உயரமான ஒரு கட்டிடம் அங்கே இருக்குது. அந்த கட்டிடத்தின் பேர் என்னன்னா புர்ஜ் கலிஃபா. என்னது? அந்த கட்டிடத்தில் நான் நினைக்கிறேன், எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் தெரியுது, 300 மாடின்னு நினைக்கிறேன். எத்தனை மாடி? நான் போய் அந்த கட்டிடத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்பா, என்ன பயங்கரமாக 300 மாடி இப்படி வளர்ந்து நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் அந்த கட்டிடம் பார்த்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிப்பா நீ இவ்வளோ 300 மாடி இப்போ இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்து நிற்கிறேன்னொடனே அந்த கட்டிடம் என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம்? நான் இப்படி மேலே 300 மாடி நிற்கிறேன்னா இதுக்கு கீழே ஒரு 300 மாடி அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வித்தியாசம் நம்முடைய அடித்தளத்தில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அடித்தளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தாவீதினுடைய அஸ்திபாரம் ஏற்கனவே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய பலத்தை நம்பினதால சிங்கத்தையும் கரடியும் தாவீது கீழ்ச்சி போட்டதால இந்த கோலியாத் அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. காரணம், அவருடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க யார் மேல இருந்துச்சு? கர்த்தருடைய நாமத்தின் மேல இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கை வித்தியாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி வித்தியாசம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது கர்த்தர் ஒன்றுமே இல்லாத நம்மை கொண்டு எப்பேற்பட்ட கோலியாத்தையும் வீழ்த்த செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வித்தியாசம் என்ன பார்த்தோம்? வித்தியாசம் உள்ள ஒரு ஆயத்தம். இன்றைக்கு சூழ்நிலைகளுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆயத்தமாகக்கூடாது, பரிசுத்தமாகக்கூடாது. எப்பொழுதும் பரிசுத்தத்தை நாம என்ன பண்ணிக்கணும்? காத்துக்கொள்ளணும். எப்பொழுதும் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வித்தியாசத்தை என்னத்தை நம்ம பார்த்தோம்? வித்தியாசம் உள்ள ஒரு நோக்கம், டிஃப்ரெண்ட் பர்பஸ். ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன், டிஃப்ரெண்ட் பர்பஸ், வித்தியாசம் உள்ள ஒரு நோக்கம். மற்றவர்களுடைய நோக்கம் எனக்கு என்ன கிடைக்கும் இருக்கும் பொழுது தாவீதினுடைய நோக்கம் என்னவா இருந்தது? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது வித்தியாசம் என்ன பார்த்தோம்? டிஃபரண்ட் பார்ட்னர்ஷிப். சொல்லுங்க பாப்போம். வித்தியாசம் உள்ள ஒரு ஐக்கியம், டிஃபரண்ட் பார்ட்னர்ஷிப். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய நம்பிக்கை பட்டயத்தின் மேல அல்ல, குதிரைகளின் மேல அல்ல, சேனைகளின் மீது அல்ல, ஆனால் சேனைகளின் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய தேவனுடைய நாமத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது வித்தியாசம் என்ன பார்த்தோம்? வித்தியாசமான ஒரு முன்னேற்றம். மற்றவர்கள் எல்லாம் பயந்து சத்துருவுக்கு
அவனை பார்த்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடினாங்க. ஆனால் தாவீது எப்படி ஓடினார்? எதிராக ஓடி எந்த பட்டயம் வேணான்னு சொன்னாரோ அதே பட்டயத்தை எடுத்து தேவனுடைய பலத்தினாலே அந்த சத்துருவின் பட்டயத்தால் அவனுடைய தலையே வெட்டி வீழ்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது கடைசியான ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். என்ன வித்தியாசம்? கடைசியான வித்தியாசம் டிஃப்ரெண்ட் பிரைவேட் லைஃப். சொல்லுங்க, டிஃப்ரெண்ட். இந்த 5 P வரிசையில் நான் சொல்லியிருக்கிறேன். முதல் P என்னது? ப்ரிப்பரேஷன், டிஃப்ரெண்ட் பர்பஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஷிப், டிஃப்ரெண்ட் ப்ராக்ரஸ், டிஃப்ரெண்ட் பிரைவேட் லைஃப். சொல்லுங்க பார்ப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தும் பொழுது சத்ருவை நம்ம ஓட ஓட விரட்ட முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மலை போன்ற அரக்கங்களை போன்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது நம்மால் எப்பேற்பட்ட சத்துருவை வீழ்த்த முடியும். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாம். கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நம்ம திருப்பலாம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாக, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளின் பிரகாரமாக இந்த 5 வித்தியாசங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்பா. ஆண்டவரே தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த 5 வித்தியாசமுள்ள காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே ஒரு வித்தியாசமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு வேணும் தகப்பனே. ஒரு வித்தியாசமுள்ள நோக்கம் எங்களுக்கு வேணும். ஒரு வித்தியாசமுள்ள பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு வேணும். ஒரு வித்தியாசமுள்ள முன்னேற்றம் வேண்டும். ஒரு வித்தியாசமுள்ள தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சூழ்நிலைகளுக்காக பரிசுத்தமாகக்கூடாது, சூழ்நிலைகளுக்காக நாங்கள் ஆயத்தமாகக்கூடாது. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. எங்களோடு நீங்கள் பேசுகிறதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் இதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக.